தாவேகாவுக்கு எதிராக இரண்டு கட்சிகளும் சேர்ந்து சதி செய்கின்றன. தஞ்சை கூட்டத்தில் விஜய் அவர்கள் ஆவேசம். தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் அவர்களின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் இன்று தஞ்சாவூர் அருகே நடைபெற்றது. அதில் விஜய் அவர்கள் பேசியதாவது: தமிழ்நாட்டின் உண்மையான பிரதிநிதியாக நாம் இருக்கிறோம். நாம் என்ன பேசினாலும் அதை திரித்து பேசுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி என்று சிறிய குழந்தைகள் கூட சொல்ல ஆரம்பித்து விட்டனர். தமிழ்நாட்டு அணி டெல்லி அணி என்று சொல்கிறார்கள். கிரிக்கெட்டில் கூட தமிழ்நாட்டு அணியை டெல்லி அணியால் தொட்டு கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது கிரிக்கெட்டில் விசில் போடுவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு தானே. வரப்போகும் தேர்தலில் விசில் போட போவது நம்ம தாவேகா தான். தாவேகா தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் தாவேகா. வீட்டுக்கு வீடு விஜய் என்பது இந்த தேர்தலில் 100% நிரூபிக்கப்படும். அடுத்த ஜென்மத்தில் ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எனக்கு விவசாயத்தை பற்றி விவரமாக தெரியாது. மற்றவர்கள் மாதிரி டெல்டாக்காரன் என்று உங்கள் காதில் டால்டா ஊற்ற வரவில்லை. ஆனால் விவசாயிகள் பிரச்சனை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். டெல்டாக்காரன் என்று சொன்ன முதல்வர் ஸ்டாலின் அவர்களே விவசாயிகளின் பிரச்சனைகளை பற்றி கவனித்தீரா? விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்தது திமுக அரசு. மணல் மாஃபியா குரூப்புக்கு ஆதரவு அளிப்பது உங்கள் திமுக அரசு தானே. விஜய் வந்தால் நமக்கு பிழைப்பு போய்விடும் என்று இரண்டு கட்சிகளும் சேர்ந்து சதி செய்கின்றன. என்னை முடக்கலாம், ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள விஜயை முடக்க முடியாது. திமுக 2வது முறையாக ஆட்சிக்கு வந்ததாக சரித்திரமே கிடையாது. சமீபத்தில் ஐநா சபை தெரிவித்த கருத்தை தண்ணீர் திவால் ஆக போகிறது என்ற தலைப்பில் தினத்தந்தி பத்திரிகையில் கட்டுரை வெளிவந்தது. இது போன்ற நிலைக்கு நிலத்தடி நீரை பாதுகாத்ததே காரணம். கனிம வளங்களை கொள்ளையடித்தால் வேறு என்ன நடக்கும்? மணல் கொள்ளையில் ஈடுபட்டால் வேறு என்ன நடக்கும்? மணல் மாஃபியா குறித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை கூறியதே அவர்களுக்கு ஆதரவு அளிப்பது யார்? திமுக அரசு தானே. அதை இல்லை என்று சொல்ல முடியுமா? கடன் மேலே கடன் வாங்கி இந்த அரசை குப்புறப்படுத்திக் கொண்டது. விவசாயிகள் கஷ்டப்பட்டு விளைவித்த நெல் மழையில் வீணாக போனதே. சும்மா டெல்டாக்காரன் என்று சொல்வீர்கள். பெரிய திட்டங்களை ஆட்சிக்கு வந்தவுடன் செய்ய மாட்டார்கள். ஆனால் ஆட்சி முடியும் போது தொடங்குவார்கள். ஆனால் அதை முடிக்கும் முன்பு தேர்தல் வந்து அதில் தோற்று விடுவார்கள். நமது ஆட்சி அமைந்ததும் பெரிய திட்டங்கள் உடனே தொடங்கப்படும். 5 ஆண்டுகளில் முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கருத்து சொல்லிக் கொண்டு கம்பு சூற்றினால் எல்லாமே நடந்து விடுமா? உருப்படியாக யோசிங்க. உரிய இடத்திற்கு போய் சம்பந்தப்பட்டவர்களுடன் பேசி தீர்வு காண வேண்டும். கடல் விவசாயிகளான மீனவர்கள் பிரச்சனைக்கு கடிதம் மட்டும் எழுதி மீண்டும் தூங்க போய் விடுவார். மத்திய அரசுக்கு உணர்வுபூர்வமான அழுத்தம் கொடுக்க வேண்டும். யாரும் அவர்கள் மீது கையை வைக்கக்கூடாது. பாதுகாப்பு பக்காவாக இருக்கும். அடுத்து நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் என்கிறார்கள். 2வது முறை ஆட்சிக்கு வந்த சரித்திரமே கிடையாது. அவரது அப்பாவாலேயே அது முடியவில்லை. வெறும் ஆறுதல் சொல்வது என்பது தெளிவான அரசியல் கிடையாது. நம்மை சுற்றி பல சதிகள் நடக்கின்றன. ஆட்சியில் நான் இல்லை என்றால் நீ இல்லை என்றால் நான், நம்ம 2 பேரும் தான். இடையே விஜய் வந்து விடக்கூடாது. இப்படி டீலிங் பேசி நம் மீது பழிமேல் பழி போடுகிறார்கள். உண்மையிலேயே இப்படிதான் நடக்கிறது. கரூர் முதல் ஜனநாயகன் படம் ரிலீஸ் வரைக்கும் இப்படிதான் நடந்தது. ஜனநாயகன் படத்திற்கு குரல் கொடுத்தவர்களுக்கு நன்றி. வெளிப்படையாக பேசுவதால் முதலமைச்சரின் மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? முதலில் கட்சிக்காரன் தூங்கி விடல, இப்பொழுது விஜயும் தூங்க விடல. நீட் தேர்வை ஒழிப்போம் என்கிறீர்கள். எவ்வளவு பெரிய மோசடி இது! மோசடி ஆட்சி. மோசமானவர்களே முக்கியமானவர்கள். மக்கள் விரோத ஆட்சி நடத்தும் ஸ்டாலின் சார் வேண்டுமா? விஜய் வேண்டுமா? இந்த சத்தத்திற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தீய சக்தி திமுக ஆட்சி முடியட்டும், தூய சக்தி தாவேகா வரட்டும். அடுத்து நாங்கள் தான் என்று சொல்பவர்கள் ஊழலே செய்யவில்லை என்று நெஞ்சு நிமிர்த்தி சொல்ல முடியுமா? நாம் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் இல்லாத ஆட்சி நடத்துவோம். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை. எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. எங்கள் ஓட்டு விசில் சின்னத்திற்கே. யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம். இது நிஜம். என் நெஞ்சில் குடியிருக்கும் தஞ்சை மக்களே, உங்களுடன் நான் இருக்கிறேன். நம்மளோட மக்கள் இருக்கிறார்கள். உறுதியாக இருங்கள். நல்லதே நடக்கும். இவ்வாறு அவர் பேசினார்.